கற்பத்தின் கனி உண்டாகும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் இறக்கி வைத்தால் சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் அழகான குழந்தையை பெற்றெடுக்க கிருபை பாராட்டினார். இவளுக்கு விரோதமாய் பேசப்பட்ட அந்த சக்கலத்தின் வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். நீ பேசுறதுக்கு வழியே இல்லை. ஏன் சொன்ன, எங்க அண்ணாளுக்கு என்ன வந்துட்டு, குழந்தை பாக்கியம் உண்டாயிட்டு இனி மலடி என்று சொல்லப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அதனால அவள் வாயடைத்து போனாள். கர்த்தர் அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. ஒரு குழந்தை மட்டும் இல்லைங்க, அந்த முதல் குழந்தை கர்த்தருக்கும் கொடுத்ததுனால அடுத்த 5 குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். மலடி என்று சொல்லப்பட்ட அன்னாளை கர்த்தர் 6 குழந்தைகளை பெற்றெடுத்து அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற்றினார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அன்னாள் ஆணுடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கோம்? பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு இருக்கோமா? இல்ல சொந்தக்காரங்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கோமா? அப்படி சொன்னா நமக்கு என்ன வராது? நிச்சயமா முடிவு வராது. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல உங்க காரியத்தெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன். ஆனா நாம தான் என்ன செய்ய மாட்டோம்? பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். ஆண்டுடைய சமூகத்துல வந்து உங்க காரியத்துல இறக்கி வைக்கும் பொழுது நிச்சயமா உங்க பிரச்சனை மாறும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம்? இன்னும் அந்த பாரங்களையும் அந்த கவலைகளையும் அந்த பிரச்சனைகளையும் நாமளே சுமந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னும் அந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. இன்னும் அந்த வேதனை மாறவே மாட்டேங்குது. ஆண்டுடைய சமூகத்துல நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லாமே மாறும். ஆமென். அல்லேலூயா. அதே போல மற்றவங்கிட்ட போய் நம்ம காரியத்தை குறித்து சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட அப்படியாக்கான்னு கேட்பாங்க. அப்படியான்னாச்சின்னு கேட்பாங்களே தவிர நம்ம போன உடனே சொல்லுவாங்க, இவங்களுக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நம்ம கிட்ட நல்ல மாதிரி தான் கேட்பாங்க. ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால நீங்க ஆண்டுடைய சமூகத்துல உங்க காரியத்தை சொல்லி பாருங்க. அவர் உங்களுடைய காரியத்தை நிச்சயமா கேட்டு அதற்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். ஆமென். உங்க பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல இறக்கி வைங்க. ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணாரா, ஒரு சாக்கு முட்டைய கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு போனாராம் ரோட்ல. அப்போ இத அந்த வழியா ஒரு ஜீப்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். சார், எவ்வளவு வயதானவர் இப்படி கஷ்டப்பட்டு மூடையை சுமந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, என் ஜீப்ல ஒன்று ஏறிக்கோங்க, நான் என்ன பண்றேன், உங்க ஊர்ல போய் நீங்க எங்க போகணுமோ அங்க இறக்கி விட்டுறது ஐயா, நான் அந்த வழியா தான் என்ன போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே இந்த ஐயாவும் என்ன பண்ணிட்டாராம், ஜீப்ல ஏறி உட்கார்ந்துட்டாராம். அப்போ அந்த ஜீப்ல இடம் கொடுத்த அந்த நபர் என்ன நினைச்சாருன்னா, சரி நம்ம அந்த முதியவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், உதவி செஞ்சிருக்கோம், பாரத்தெல்லாம் கண்டிப்பா இறக்கி வச்சிருப்பாரு, நல்ல ஹாயா தான் வருவாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தாராம் பின்னாடி. ஆனா அந்த ஐயா என்ன பண்ணாராம், தாத்தா என்ன பண்ணாரா, அந்த மூட்டையை தலையிலேயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு வந்தாராம். உடனே அந்த நபர் சொன்னாரா, ஐயா நீங்க கஷ்டப்பட்டு சுமக்குறீங்க, முடியாம சுமத்துட்டு வாரீங்களே அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வரணும், நீங்க ஃப்ரீயா வரணும்னு சொல்லிதான் என் ஜீப்ல ஏறிக்கோங்க உட்காந்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா இப்போதும் ஐயா உங்க சுமையை இன்னும் சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் இறக்கி வைங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா, அந்த சுமையை இறக்கி வச்சாராம். எப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி